தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. ஓய்வூதியர்களுடைய தலையிலே பெரிய இடியை விழுந்தது போல 25/3/2025 அன்று லோக்சபாவிலே ஃபைனான்ஸ் பில் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 8வது ஊதிய குழுவினுடைய அமலாக்கத்தின் பொழுது ஓய்வூதியர்களுக்கும் அதே தேதியில் இருந்து வழங்கலாமா அல்லது வேறு தேதியில் வழங்கலாமா என்பதற்கான உரிமம் என்பது தற்பொழுது அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சட்டமானது உள்ளபடியே ஓய்வூதியதாரர்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக எதிர்காலத்திலே அமையும் என்பதிலே இரண்டு விதமான கருத்துகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதுநாள் வரை உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகளும் பல்வேறு உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளும் ஓய்வூதியருக்குள்ளாக சமமாகத்தான் அவர்களை பார்க்க வேண்டுமே தவிர அவர்களை பிரிக்கக்கூடாது என்று வந்திருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்ற உத்தரவுகளுக்கு இது ஒரு பெரும் சவாலாக இந்த ஃபைனான்ஸ் பில் என்பது இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்திலே கூட 2006க்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்கள், அதாவது pre-2006 பென்ஷனர் என்று சொல்வார்கள், அவர்களுக்கும் 7வது ஊதிய குழுவிற்கு பின்னால் உள்ள பென்ஷனர்களுக்கும் ஒரு பேரிட்டி வேண்டும் என்பதற்காக, பேரிட்டி தரப்பட வேண்டும் என்பதற்காக, அதே போன்று pre-96 பென்ஷனருக்கும் பேரிட்டி தர வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகளை அளித்து அந்த தீர்ப்புகள் எல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக உறுதி அளித்திருக்கக்கூடிய நேரத்திலே இந்த பென்ஷன் விதிகளிலே திருத்தம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பென்ஷன் விதிகளிலே திருத்தமானது 1/6/1972 முதல் முன்கூட்டியே இது அமலுக்கு வருகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 309 விதிகளின்படி 1972 போடப்பட்ட அந்த CCS பென்ஷன் ரூல் மீண்டும் 2021 மாற்றப்பட்டது. அதற்கு பின்னால் 2023 வெளிவந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இவை அனைத்திற்குமே இவை பொருந்தும் என்றும், இதன் மூலமாக 17 வருடங்களுக்கு முன்னால், அதாவது 6வது ஊதிய குழுவானது ஓய்வூதியர்களுக்குள்ளாக ஒரு பேரிட்டி என்பது தேவையில்லை என்பது போன்று சொல்லப்பட்ட கருத்தினை 17 ஆண்டுகளுக்கு பின்னர் அதை உறுதி செய்வதாக இந்த ஃபைனான்ஸ் பில்லானது இன்று நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. உள்ளபடியே இது ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரிடி என்பதிலே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்க முடியாது. தற்பொழுது நிதியமைச்சர் அவர்கள் இதனால் 8வது ஊதிய குழுவிற்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, ஏற்கனவே 7வது ஊதிய குழுவிலே என்ன நடைமுறை இருந்ததோ அந்த நடைமுறையின் அடிப்படையிலே 8வது ஊதிய குழுவிலே ஓய்வூதியதாரர்களுடைய ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டாலும் கூட, ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பிலே மூலமாக 2006க்கு முந்தைய ஓய்வூதியர்களுடைய அந்த ஊதிய நிர்ணயம், பென்ஷன் நிர்ணயம் மற்றும் அதற்கான அரியர்ஸ் நிலுவைத் தொகை இவைகள் எல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக முடக்கப்படும் என்கின்ற ஒரு அபாயம் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அது மட்டுமல்லாமல் ஒரு பலமான எதிர்ப்பு வந்த பின்னாலே நிதி அமைச்சகர் இது குறித்து ஒரு விளக்கம் அளித்திருந்தாலும் கூட 29/3/2025 அன்று ஓய்வூதியர் அமைப்புகளையும் ஸ்டாப் சைடையும் JCM ஸ்டாப் சைடையும் கூட்டி ஒரு ஆன்லைனிலே ஒரு கூட்டத்தினை செக்ரட்டரி பென்ஷன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே கடுமையான எதிர்ப்புகள் பதிவு செய்யப்பட்டன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே 96/2006 அதற்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய முடிவினை அமுல்படுத்துவதாக உறுதியளிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த JCM ஸ்டாப் சைட் தற்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாகுபாடு என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு முரணானதாக இருக்கிறது என்றதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 8வது ஊதிய குழுவிலே நிச்சயமாக இது அமுல்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட எதிர்காலத்திலே ஏராளமான பின்விளைவுகளை நிச்சயமாக அது ஏற்படுத்தும் என்று ஊழியர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது ஓய்வூதியர் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த மிக பெரிய கவலையினை உடனடியாக சரி செய்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான ஒரு விளக்கமான ஒரு அறிக்கையினை வெளியிட வேண்டும் என்று பென்ஷன் செக்ரட்டரியிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த உத்தரவை பொறுத்தளவிற்கு ஒரு மிகப்பெரியதொரு ஆபத்து என்பது இருப்பதை நாம் யாரும் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் தற்பொழுது அரசும் மற்றும் அரசினுடைய அதிகாரிகளும்
இந்த டிஸ்பேரிட்டி என்பது 8வது ஊதிய குழுவிலே நிச்சயமாக இருக்காது. ஏற்கனவே 7வது ஊதிய குழுவிலே அமுல்படுத்தப்பட்ட அதே போன்றுதான் பென்ஷனர்களுக்கும் இலாக்கா ஊழியரை போன்று ஓய்வூதியம் நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னாலும் கூட நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் இதற்கு முரணாக இருப்பதாக நம்மால் உணர முடிகிறது. ஜூன் 30 ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய அந்த ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதலாக ஒரு நோஷனல் இன்கிரிமெண்ட் வழங்கி அதை அமுல்படுத்திட வேண்டும் என்கின்ற அந்த ஐயம்பெருமாள் வழக்கினுடைய தீர்ப்பானது இன்று முழுமையாக டைல்யூட் செய்யப்பட்டு இருக்கிறது. ஏராளமான உச்ச நீதிமன்ற வழக்குகள் ஒவ்வொன்றிலும் எஸ்எல்பி, அதற்கு மேலாக கியூரேட்டிவ் பெட்டிஷன் என்று தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக வழக்குகளை தொடுத்து இன்று அந்த வழக்கினுடைய தீர்ப்பு ஊழியருக்கு சாதகமின்றி டைல்யூட் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதுதான் வெளிப்படை உண்மை. தற்பொழுது ஓய்வு பெற்றவர்களுக்கெல்லாம் 1/5/2023 முதல் தான் இது அமுல்படுத்தப்படும். யாரேனும் நீதிமன்றத்திலே சென்றிருந்தால் அவர்களுக்கு அந்த நீதிமன்ற வழக்கு தொடுத்த நாளிலிருந்து 3 வருடங்கள் முன்னதாக கூட்டி வழங்க முடியும் என்று இந்த ஓய்வூதிய பலன்களை பற்றி எதுவும் பேசாமல் இன்று தீர்ப்பானது வந்திருக்கிறது. ஆக ஜூன் 30 ஓய்வு பெற்றவர்களுடைய அந்த கோரிக்கை என்பது நீர்த்து போயிருக்கிறது. கம்யூட்டேஷன் பென்ஷன் என்பதும் கூட 12 ஆண்டுகளிலே அந்த கம்யூட்டேஷன் தொகை திருப்ப தரப்பட வேண்டும் என்பது கூட 1986 உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பினை சுட்டிக்காட்டி அதையும் இன்று மறுத்தீர்வதற்கான முழு முனைப்பிலே அரசும் இறங்கி இருக்கிறது. அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதே போன்று 65 வயதானால் கூடுதலாக 5% ஓய்வூதியம், 70 வயதிலே மீண்டும் ஒரு 5%, 75 வயதிலே மீண்டும் ஒரு 5% கூடுதல் ஓய்வூதியம் தரப்பட வேண்டும் என்ற நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய 110வது அறிக்கை என்பது நாடாளுமன்றத்திலே நிராகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக மொத்தத்திலே சமீபத்திலே நடைபெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள், இந்த 18 மாத டிஏ அரியர்ஸ் உட்பட அதுவும் ஓய்வூதியர்களுக்கு வழங்கலாம். ஓய்வூதியர்களுக்கு வழங்குவதிலே அவர்கள் தயக்கம் காட்டியது என்பதும் தவறு என்பதுதான் நம்முடைய கருத்து. அந்த நேரத்திலே இவைகளையெல்லாம் சற்று உன்னிப்பாக கவனித்தார். ஓய்வூதியர்களுக்கு சாதகமாக இந்த அரசு செயல்படவில்லை, அரசு அதிகாரிகளும் இல்லை என்கின்ற ஒரு அளவிலே இந்த தற்பொழுது அமலாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஃபைனான்ஸ் பில்லிலே சொல்லப்பட்ட அந்த ஓய்வூதிய விதிகளுடைய அந்த அங்கீகாரம் என்பது அரசிற்கு கிடைத்தால் நிச்சயமாக எதிர்காலத்திலே ஓய்வூதியர்களுடைய தலையிலே தொங்கியிருக்கக்கூடிய ஒரு கத்தியாகத்தான் அமையும். எந்த நேரத்திலும் அதனுடைய ஆபத்துகள் விளையலாம். 1996க்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்கள், 2006க்கு முன்னால் ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் ஒரு சீரான ஓய்வூதியம் கோரி ஏற்கனவே பெற்ற நீதிமன்ற வழக்குகளை நிராகரிப்பதற்கும் இந்த ஃபைனான்ஸ் பில்லானது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் என்பதையும் யாரும் எளிதில் தள்ளிவிட முடியாது. இந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக இந்த பில் என்பது மீண்டும் வாபஸ் பெறப்பட வேண்டும். இந்த ஃபைனான்ஸ் பில் என்பது நிச்சயமாக ஓய்வூதிய விதிகளிலே திருத்தம் 72 விதிகளிலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது நிச்சயமாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் மிக சரியான கோரிக்கையாக இருக்குமே தவிர தற்பொழுது பாதிப்பில்லை பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றால் எந்த காலத்திலும் நமக்கு ஒரு பெரிய ஆபத்து என்பது இருக்கிறது. இந்த ஆபத்தை எதிர்நோக்கி நாம் எந்த நேரத்திலும் அச்சத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை நிச்சயமாக நாம் உணர்ந்திட வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.